அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது சொல்ல போகிறேன். எல்லாமே மகாபாரத சம்மந்தப்பட்ட கதைகள் மட்டும்தான். யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜி.ஏ. பிரபா வந்து மாயப்பொய்கை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், அது மகாபாரதம் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் படித்தா கூட அதில் வந்து இந்த கதை இல்லை. இது அவங்க எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னு தெரியல. அச்சோதையோட பிறவிக்கு வந்து இப்படி ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷ பிறவியில் ஒரு பிறவிக்குமே ஒரு காரணம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து இந்த கதை விளக்குது. ஒரு பெண் என்ன பண்ணுறா, மேலே சொர்க்கத்திலேருந்து தட 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 தடன்னு கீழே இறங்கி வரான். ஆனால் அவள் பண்ண புண்ணியத்தால் அந்த சொர்க்கத்தில் வந்து அவள் பாதியிலே நிற்கிறா. அவள் என்ன தப்பு பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. அவள் பேர் வந்து அச்சோதைன்னு பேர். அவள் என்ன பண்ணுறா, பயங்கரமாக பூஜை புனஸ்காரம் தவம் தானம் எல்லாம் செஞ்சதுனால அவள் சொர்க்கத்துக்கு போயிடுறான். சொர்க்கத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறா, சொர்க்கத்தில் இருக்கும்போது அவளுக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை அப்படின்னா, என்னோட முன்னோர்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும், என் முன்னோர்களை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த அச்சோதை வந்து பிரியப்படுறான். இவன் என்ன பண்ணுறா, அதுக்காக ஒரு 1000 வருஷம் தவம் இருக்கா சொர்க்கத்திலேயே. அப்படி இருக்கும்போது அவள் முன்னோர்கள் வந்து அவளுக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுக்கும்போது அந்த முன்னோர்கள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அந்த முன்னோர்களை பார்த்த உடனே அதில் வந்து மாவசு அப்படின்னு சொல்கிறவர் ரொம்ப அழகாக கம்பீரமாக அவரோட பேச்சில் ஒரு இனிமையோட அவகிட்ட பேசுகிறார். அப்படி பேசும்போது அச்சோதைக்கு வந்து அவர் மேலே ஒரு காம எண்ணம் வந்துடுது. வந்த உடனே நான் வந்து உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், அம்மா நான் உன் தந்தை முறை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அச்சோதை விடாமல் வற்புறுத்துறா. அவர் பல முறை சொல்கிறாரு, நீ எவ்வளோ ஒரு புண்ணிய காரியம் செஞ்சு நீ சொர்க்கத்துக்கு உயர்ந்திருக்க, அப்பேற்பட்டவன் இந்த கீழ்த்தரமான எண்ணம் வச்சுக்கலாமா, உன்னோட எண்ணம் தவறுன்னு அவர் சொல்கிறார். அவர் அட்வைஸ் பண்ண 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 இவளுக்கு மோகம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு அவர் சொல்கிறார், அவர் என்னால் முடியவே முடியாது, ஏன்னா நான் அவன் தந்தை முறை ஆகிறேன்னு சொல்லிட்டு கூட அந்த மற்ற முன்னோர்கள் இருக்காங்களா, தாத்தாக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி, அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கேவலமான எண்ணமா, நீ வந்து பூமியில் பிறக்கிறதுக்கு தான் லாய்க்கு, நீ சொர்க்கத்தில் இருக்கவே லாய்க்கு இல்லை, நீ போய் பூமியில் பிறந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த அச்சோதை என்ன பண்ணுறா, சொர்க்கத்தோட பயனால் மேலேருந்து எல்லா சொர்க்கத்தோட பலனும் காலி ஆயிடுச்சு. அந்த ஒரு எண்ணத்தால், அந்த காம எண்ணத்தால் அவளோட புண்ணியம் எல்லாம் தீர்ந்து அவள் என்ன பண்ணுறா, கீழே இறங்கி விழ வர்றா. ஆனாலும் அவள் செய்த தவத்தின் பையனா அவள் அந்தரத்திலே நிற்கிறான். நிற்கும்போது யாருக்கிட்ட வந்து அவள் அந்த மாதிரி காம எண்ணத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த மாவசுக்கிட்ட போய் அவள் என்ன சொல்கிறான்னா, நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னோடனே, இல்லை மகளே நீ தவறு செய்யலை, உனக்கு வந்து ஒரு பிறவி இருக்குது, அந்த பிறப்பு காரணத்துக்காக தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, நீ பூமியில் பிறக்கணும்னு ஒரு விதி இருக்குது, நீ பூமியில் பிறக்கும்போது உன் மூலமாக ஒரு மகான் வந்து பிறப்பார், எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கிறதில்ல அச்சோதை, நீ வந்து அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவசம் என்ன பண்ணுறாரு, நீ பூமியில் ஒரு நல்ல குலத்தில் போய் நீ பிறப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அப்போ அந்த அச்சோதையோடைய மேலேருந்து அப்படி கீழே இறங்கி வரும்போது உப்பரிஷரனை பார்க்குறேன். உப்பரிஷரன் வந்து நான் முதலே சொல்லியிருக்கேன், அவன் வந்து இந்திரனுக்கு ஃப்ரெண்டு. ஊப்பரீஸ்வரன் அவனுக்கு பேர். ஏன்னா ஹிந்தியில் வந்து அவன் வந்து இந்திரன் வந்து அவன் வந்து அந்த மூங்கில் கழி நட்டு இந்திரனோட ஃப்ரெண்டு. அதனால் இந்திரனை வந்து மரியாதைப்படுத்துறதுக்காக அவன் என்ன பண்ணான், வருஷம் அந்த இந்திரனை மீட் பண்ண ஒரு நாளை அவன் வச்சுருக்கான். அந்த நாளும்போது அந்த மூங்கில் கழி நட்டு, பந்தக்கால்னு ஒரு கதையில் கொடுத்துருக்கேன் நான், அதில் வந்து அந்த மூங்கில் கழி நட்டு அதுக்கு ஆபரணம்லாம் இது போட்டு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக அன்னதானம் செஞ்சு இந்திரனுக்கு பூஜை செய்து விழா எடுப்பான். அதனால் இந்திரன் வந்து மகிழ்ந்து, அவன் இந்திர பதவிக்காக அந்த ஹோமம் செஞ்சுருக்க மாட்டான், ஆனால் நிறைய அஸ்வமேத யாகம் இல்லாமல் செஞ்சுருப்பான். இந்திரன் வந்து அவனுக்கு மனம் மகிழ்ந்து ஒரு ரதம் கொடுத்துருப்பான். அந்த ரதத்தில் வந்து இவன் நினச்சா கீழே போகலாம், மேலே போகலாம், எல்லா விதமாகவும் அந்த ரதம் வந்து மனோவேகத்தில் இயங்கக்கூடிய ஒரு ரதத்தை வந்து இந்த உபரிஷனுக்கு கொடுத்துருப்பான். அந்த உபரிஷன் அந்த தேரில் வரும்போது அவள் அச்சோதை பார்ப்பான். பார்த்துட்டு அந்த உபரிஷரனுக்கு நான் மகளாக பிறக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுவாள். அப்படி ஆசைப்படும்போது அவள் என்ன பண்ணுவா, உப்பரிஷரன் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த உப்பரிஷரன் கதை அது ஒன்று இருக்குது. அவன் வந்து ஒரு நாள் காட்டுக்கு போவான், வேட்டையாட போவான்.
வேட்டையாட போகும்போது அன்றைக்கு வந்து மனைவி வந்து மாதவிலக்காயி 4ஆம் நாள் வருது. அப்போல்லாம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, மனைவி வந்து மாதவிலக்காயி 4ஆம் நாள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு அந்த கதை சொல்லுது. அதுபடியும் என்ன பண்ணுவான், அவகிட்ட சொல்லியிருப்பான். கிரிகைன்னு பேர் அவளுக்கு. அவட்ட சொல்லியிருப்பான், நான் வந்து கட்டாயமாக இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவேன், நான் எங்கே போனாலும் வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த காட்டில் வந்து ஒரு மானை தேடி போவான். கடைசி வரைக்கும் அந்த மான் கிடைக்காது. அவன் என்ன பண்ணுவான், வகையாக மாட்டிப்பான். அப்போ என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரொம்ப களைப்பாக இருக்குன்னு ஒரு மரத்தில் உட்காருவான். ஆனால் அப்போ வந்து ஒரு வசந்த காலம். அந்த காடு வந்து நல்ல நறுமணத்தோடையும் மலர்களோடையும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு அவனுக்கு பெண்டாட்டியோட ஞாபகம் வந்து நினைவு வந்தோடனே அவனுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த உயிர் சக்தி வெளியேறுது. அந்த உயிர் சக்தி வெளியேறினே அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவன் நினச்சி அதே என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்கிற ஒரு இலையில அதை ஏந்திடும். ஏந்தி பக்கத்தில் வந்து அந்த பருந்துகள் 2 வந்து பேசிகிட்ருக்கும். அதை கூப்பிட்டு இதை வந்து என் மனைவிடன்னு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பருந்துக்கிட்ட சொல்லுவோம். இந்த பருந்து என்ன பண்ணும், அதை ஏந்திட்டு போகும். அதை என்ன பண்ணுவான், ஒரு இலை அந்த இலைக்கு உள்ள இன்னொரு இலை வச்சு அதை நல்லா மடித்து அதை கவர் பண்ணி அது கையில் கொடுத்து கொண்டு போய் என் மனைவிடம் சேர்த்து விடுவாயின்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த பருந்து என்ன பண்ணும், அந்த இலையை எடுத்துன்னு போகும். அப்போ இன்னொரு பருந்து என்ன பண்ணும், இது எதை இறைச்சியை கவ்வி எடுத்துன்னு போகுது அப்படின்னு சொல்லி இது கூட சண்டை போடும். சண்டை போட்டோன்னே என்ன ஆகும்னா, அந்த அவனோட உயிர் சத்து என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே விழுந்துது. தண்ணிக்குள்ளே விழுந்துன்னு ஒரு அப்சரஸ் வந்து ஒரு சாபத்தால் அவன் மீனாக மாறி இருப்பான். அந்த மீன் என்ன பண்ணும், அதை முழுங்கிடும். அந்த உயிர் சத்தை முழுங்கிடும். முழுங்கினோடனே அதில் வயிற்றுலேயே அந்த மீனுக்கு 2 குழந்தைகள் உருவாகும். இதை என்ன பண்ணுவான், ஒரு வேடன் பிடிப்பான். அதுதான் யாருன்னு கேட்டால் சத்தியவதியோட அப்பா. அதை பிரித்த உடனே அதில் 2 குழந்தைகள் இருக்கும். 2 குழந்தைகளும் உபரிஷனனோட குழந்தைகள். அது உபரிஷனோட குழந்தைகள்னு யாருக்குமே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், ராஜா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான மீன் கிடச்சிது, அதை வயிற்று அறுத்து பார்க்கும்போது அது வயிற்றில் 2 குழந்தைகள் இருந்தது அப்படின்னோடனே இந்த உபரிஷன் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், ஆம்பளை குழந்தைய நான் எடுத்துக்கிறேன், பெண் குழந்தைய நீயே வளர்த்து வருவாய் அப்படின்னு சொல்லிவிடும். அவர் மாவசு இதெல்லாம் சொல்கிறார். நீ வந்து சாதாரண குலத்தில் வந்து நீ பிறக்க போகிறதில்ல, ஒரு நல்ல குலத்தில் பிறக்க போகிறாய். என்ன, உன்னை வந்து சத்தியவதிங்க வந்து சந்தனு வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அதே சமயம் உன்னை வந்து யார் இது பண்ணிப்பாருன்னு அப்படி கேட்டால், நீ வந்து படகோட்டையாக இருக்கும்போது ஒரு முனிவர் வருவார், பராசரர் வருவார். அவரோட கூடி உனக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு மகான் வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லி மாவசு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் அவ அப்புறமா வருந்துறா. சொர்க்கத்துலேருந்து கீழே விழுந்து பாதியில் அந்தரத்தில் நிற்கும்போது, நான் கிடைத்திருக்கிற சொர்க்கத்தில் நான் போய் இருந்தேன், ஆனாலும் ஒரு தப்பான வேலையை நான் பண்ணிட்டேனே நான் அப்படின்னு அவன் மனம் வருந்துறா. மனம் வருந்தவனே அவர் சொல்வார், எல்லா மனம் வருந்ததுக்கு பின்னாலேயும் வந்து ஒரு உண்மையான ஒரு காரணம் இருக்குது, பிறப்பிற்கு ஒரு காரணம் இருக்குது. உன்னோட பிறப்பு வந்து ஒரு நல்ல குலத்தில் பிறந்து உனக்கு வந்து ஒரு மகான் பிறக்கணும்னு இருக்குது, உன்னோட முன்ஜென்ம ஆசை தான் இதுக்கு காரணமாச்சு அப்படின்னு சொன்னோன்னே தான் அவள் வந்து உபரிஷரனுக்கு இதாக பிறக்கிறார். அப்போ சத்தியவதி மணக்கும்போது இவருக்கு அந்த கேள்வி வருது, யாருக்கு, சந்தனுக்கு அந்த கேள்வி வருது. எப்படின்னா, சத்தியவதியை நம்ம மணக்குறோமே, ஒரு மீனவ பெண்ணாச்சே அப்படின்னு அவர் யோசனை பண்ணும்போது அவர் சொல்கிறார், இல்லை சத்தியவதி மீனவ பெண்ணுன்னு நீ நினைக்காத. சத்தியவதியோட அப்பா வந்து அவர்கிட்ட சொல்கிறார், நீ அவள் மீனவ பெண்ணுன்னு நினைக்காத, அவள் மீனவ பெண்ணு இல்லை, அவள் வந்து ஒரு அப்சரஸு. அந்த அப்சரஸுக்கும் உபரிச்சரனுக்கும் பிறந்தவ தான் சத்தியவதி, அவளும் சத்திரிய வம்சம்தான். அவரெல்லாம் தெளிவுபடுத்தின அப்புறமா தான் ஒரு சந்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அதை வந்து ஒரு பிறவி கதையாக வந்து இதில் சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு நம்ம நிறைய டைம் வந்து நமக்கு வந்து அந்த யோசனை இருக்கும், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன, அதை வந்து எல்லாருமே கண்டுபிடிக்கணும். நம்ம பிறப்பின் நோக்கம் என்னவாய் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கர்ம வினையை வந்து அனுபவிக்கவும் அதை வந்து நிறைவேற்றவும் தான் நம்ம பிறவி எடுக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதை தான் இந்த கதை விளக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ வந்து சாதாரணம் இல்லை, உன்னோட பேரில் அது மாதிரி அவர் சாபம் வாங்கினா இல்லையா, அந்த சாபம் வாங்கின நாள் தான் அமாவாசைன்னு அவங்க சொல்கிறாங்க. எப்போ வந்து இந்த மனசால பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் எப்போ வந்து தீரும் அப்படின்னா, உன்னுடைய சாபம் ஏற்ற நாள் அமாவாசை நாள் என்று அழைக்கப்படுகிறது.
அன்றைய தினம் யார் தன்னை பாவங்களுக்காக வருந்தி தம் முன்னோர்களுக்கு வந்து ஸ்ராத்தம் திதி பித்திருக்கடன் இவங்கெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாருன்னு மாவாசை சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து அமாவாசை வந்து போதாயன அமாவாசை சாதாரண அமாவாசை ஆனது வந்து கிருஷ்ணனால மகாபாரதத்துலன்னு தெரியும். ஆனால் அமாவாசை பிறந்ததுக்கான ஒரு காரணம் வந்து இந்த கதையில் அவங்க விளக்கி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவள் வந்து அச்சோதை என்கிற நதியாக அவள் மாறி போய்ட்றான். யார்? அந்த உபரீஸ்வரன் வந்து பிறந்ததில் சத்தியவதி. அந்த சத்தியவதி யார்? அச்சோதை. அதனால் அவளுக்கு அச்சோதைன்னு ஒரு பேர் உண்டு. நான் கூட சொல்லியிருப்பேன், அவளுக்கு அச்சோதைன்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கப்புறம் வந்து யோஜனாகந்தி அப்படின்னா அவள் வாசனை வந்து ஒரு யோசனை தூரம் இருக்குமா. அவள் எங்கே நடமாடுறாளோ அங்கேருந்து வந்து ஒரு யோசனை தூரத்துக்கு அந்த வந்து வாசனை இருக்கும். அதை வச்சு தான் வந்து சந்தனு மகாராஜா என்ன பண்ணுவார், கங்கை வந்து 7 குழந்தை கொண்டு 8வது குழந்தை கொல்ல போகும்போது அவள் சண்டை போடுவார்ல, அப்போ வந்து அவள் கூச்சின்னு போயிடுவா. நீ எப்போ வந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்டு எனக்கு வந்து உன்னோட நான் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணம்லாம் சொல்லுவாள். சொல்லிவிட்டு ஏன் வந்து நான் பிறந்தேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இதில் வந்து ஒரு கதையாக வருது. மகாபாரதமே வந்து கிளைக்கதை வருது. ஆனால் இதில் என்னன்னா ஒரு அரசன், ஹஸ்திங்கிற அரசன் யார், சம்மர்ணன் யார், குரு யார், அப்படி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் மகாபாரதம் படிக்கணும், என்னோடய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு நான் நினச்சேன்னா எனக்கு போன பிறவியில் வந்து மகாபாரதம் படிக்க முடியாமல் நீ இறந்து போயிருக்கலாம். ஸோ இந்த பிறவியில் நான் வந்து அந்த மகாபாரதம் அந்த 18 பருவம் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால தான் திரும்ப திரும்ப நான் நினைச்சாலும் நினையாட்டும் மாயை போய் நான் ஏதோ கதைன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே கதைக்குள்ளே மகாபாரத கதையை என்னை திரும்ப திரும்ப சுற்றி வருது. நான் வேணான்னு நினச்சா கூட மகாபாரத கதை வருது. ஆனால் அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமாவாசை எப்படி வந்துச்சு, பந்தக்கால் விழா எப்படி வந்துச்சு, உபரிஷன் பாருங்கள், சத்தியவதி கதையில் ஸ்டார்ட் ஆகுது. சத்தியவதி எங்கேருந்து வரா, மேலேருந்து வரா. அவள் பாருங்கள் 1000 வருஷம் தவம் பண்ணதை ஒரு சின்ன ஆசை, அந்த மோகம், அந்த காமம், ஒரு தகாத காமம் வந்ததுனால தான் அவள் வந்து பிறவி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு கதை பார்க்கலாம்.